புதுச்சேரியில் கனமழையால் பாவணன் நகர் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். வந்து 25 வருஷமா இந்த பாதிப்புல இருக்கிறோம். எவ்வளவு பேர் வராங்க போறாங்க பாக்குறாங்களோசரம் இந்த குவார்டர்ஸுக்கு ஒரு முடிவே சொல்ல மாட்டாங்க, ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. போன தடவை வந்தாங்க, எம்எல்ஏ எல்லாம் வந்து பார்த்தாங்க, மேல இடிஞ்சு கடந்து வந்து சீர் பண்ணி தரேன், நாங்க சீர் பண்ணி கொடுக்கல. நாங்களே வட்டிக்கு பணம் வாங்கி நாங்களே இதெல்லாம் சுத்தம் பண்ணி இதை சேவர பாருங்க எப்படி வாதம் காக்குது. 35 வருஷத்து குவார்டர்ஸ் எந்த நேரத்துல இடிஞ்சு எங்க தலைமையில விழுமே சொல்லிக்க முடியாது. பாதிப்புல வாழ்ந்துன வரோம், ஒருத்தரும் வந்து என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்க. இதுக்கு என்னதான் முடிவு? நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லி ஆகணும். நானே ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, படுத்துக்கினே இருக்கிறேன். 10 மணிக்கு தண்ணி ஓடியாந்து பாய்கையெல்லாம் நனைஞ்சு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுவிட்டு ராத்திரில இருந்து தூக்கலாதான் உட்காந்து கிடக்கு. பாவணன் நகர்ல ஒரு 1500 குடும்பம் இருக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் ஒரு எம்எல்ஏ வந்து இங்க எது வந்து முதல்ல பாத்தாரா? முதல்ல எல்லா வாய்க்கா தண்ணியில அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இது ரெகுலரா இதே ஒரு வழக்கம். மழை பெஞ்சா வந்து எம்எல்ஏ நிக்கிறதும் அடுத்த அரசியல்வாதி வந்து நிக்கிறதும் இதே வழக்கமா இருக்கு. இதை மாத்துங்க தான் நான் அடிக்கடி சொல்றேன். நான் இதை சொல்றேன், இந்த என்னைக்கு மழை பெய்யுதோ அன்னன்னைக்கு வந்து அதிகாரி நிக்கிறதும் அரசியல்வாதி நிக்கிறதும் இனி எக்காரணத்திலயும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை முதல்ல சொல்றேன். நான் உங்களுக்கு இனி ஒரு காலத்துல பாவணன் நகர்ல தண்ணி நிக்காத அளவுக்கு பண்ணுங்க. இவ்வளவு செலவு பண்ணி ஒரு பெரிய வாய்க்கா கட்டிருக்கிறீங்க. அந்த வாய்க்கால இருந்து தான் தண்ணியே ஊர் உள்ள வருது. ஊருக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு பார்த்தோன்னா நீங்க இவ்வளவு பெரிய பணத்தை செலவு பண்ணி கட்டி ஊருக்கு கெட்டதுதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் உடனே சரி பண்ணுங்க. இதை நான் முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளா தான் விடுறேன். நான் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் எழில்குமார், தற்போதைய நிலவரம் அங்கு எப்படியாக இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் இடைவிடாமல் தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக புதுச்சேரியின் நகரின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி நிற்கிறது. குறிப்பாக பாவணன் நகர் பகுதியில் முழங்கால் அளவிற்கு மழைநீரானது தேங்கி நிற்கிறது. இந்த பாவணன் நகர் பகுதியில் வந்து கழிவுநீர் வாய்க்கால் உள்ளது. இந்த வாய்க்காலுக்கு அருகிலேயே வந்து குடியிருப்புகள் உள்ளது. இந்த குடியிருப்புகளில் மழை நீருடன் இந்த கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் உட்புகுந்ததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களும் வீடுகளிலேயே முடங்கியுள்ளதால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் ஒரு கஷ்டமான சூழ்நிலையே இங்குள்ள பொதுமக்கள் இருந்து வருகின்றனர். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வரும் நிலையில் இந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்க்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது கனமழை பெய்து வரும்பொழுது பாவணன் நகர், ரெயின்போ நகர், சூரியகாந்தி நகர், பூமையான்பேட்டை உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று இரவு முதல் தற்போது வரை இந்த பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக இந்த பாவணன் நகர் பகுதியில் முழங்கால் அளவிற்கு இந்த மழைநீர் தேங்கியுள்ளதன் காரணமாக இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் முற்றிலுமாக வீடுகளையே முடங்கியுள்ள ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்குள்ள பொதுமக்களை அப்புறப்படுத்தி அருகில் உள்ள முகாம்களில் தங்க வைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே அதிகாரிகள் இந்த சம்பந்தப்பட்ட பாவணன் நகர் பகுதிக்கு வந்து ஆய்வு செய்து அவர்களை அந்த முகாமில் தங்க வைத்தால் மட்டுமே இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு தற்போதைய ஒரு தீர்வாக இருக்கப்படும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.